மேஷராசி பிறப்பு முதல் இறப்பு வரை. நடுத்தர உயரம், மெலிந்த தேகமும் மாநிறம், உறுதியான உடல்கட்டு கொண்டவர். தான் சொல்வதைதான் மற்றவர்கள் கேட்க வேண்டுமென்று நினைப்பார்கள். இவர்களின் வீடு தெருவில் 5 வீட்டுக்குள் தான் இருக்கும். சொத்துக்கள் அமைந்தாலும் ரோட்டின் அருகில் அமையும். எந்த ஒரு விஷயம் என்றாலும் முதன்மையாக முன் நிற்பார்கள். வீட்டுக்கு முன் பள்ளம் அல்லது வீடு பள்ளமாக இருக்கும். மழை பெய்தால் கண்டிப்பாக நீர் இவர்களின் வீட்டுக்கு வரும். இவர்களுக்கு வீடு எப்போதும் அண்டர் கிரவுண்ட் வீடு சிறப்பு. சிறு பள்ளத்தில் மட்டும்தான் விபத்து ஏற்படும். இவர்களின் வீட்டுக்கு முன் டெலிபோன் பள்ளம், சாக்கடை பள்ளம், அடிக்கடி பள்ளம் தோண்டி இருப்பார்கள். இவர்கள் இடம் வாங்கி போட்டு விற்காமல் இருந்தால் 3 மாதம் ஒரு முறை உழவு ஊட்ட வேண்டும். இவர்கள் பெரிய அளவில் தொழில் செய்வார்கள். கல், மணல், செங்கல், சிமெண்ட் இவர்கள் வீட்டில் இருக்கும். இவர்கள் வீடு கட்டுவது என்றால் 3 பக்கம் பூசியும் ஒரு பக்கம் பூசாமல் விடுவது சிறப்பு. வீட்டில் செம்மண் இருப்பது சிறப்பு. செம்மண் தொட்டில் செடி வளர்ப்பது நல்லது. சிவப்பு வர்ணம் அடிப்பது மிக சிறப்பு. அரசு குடியிருப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதுபோல காவலர் குடியிருப்பு, அரசு குடியிருப்பு பகுதிகளில் வாசிப்பார்கள். மின்சார தொல்லை அதிகமாக இருக்கும். இவர்கள் வீட்டுக்கு ஒரு முறையாவது காவல் விசாரணை உண்டு. சித்திரை மாதம் பிறந்த நபர்கள் மாடியில் குடியிருப்பார்கள். உங்கள் தொழிலுக்கு ஆட்களை நீங்கள் தேடி செல்ல வேண்டி வரும். நம்பிக்கையான ஆள் கிடைக்க மாட்டார்கள். உங்கள் சிந்தனை எப்போது மிகப் பெரியதாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள், சொத்துக்கள் பயன்படாது. உங்கள் வீட்டில் ஓடாத சைக்கிள், 2 சக்கர வாகனம் பல வருடம் இருக்கும். நீங்கள் வாகனம் இரவல் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. நீங்கள் சொத்து வாங்குவது என்றால் ஏல சொத்து வாங்கலாம். பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து கட்டலாம். விபத்துக்கு உள்ளாகி இருக்கும் வாகனம் வாங்குவது அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஏலம் போகும் நகைகளை வாங்கலாம். மனைவியால் நன்மை கிடையாது. அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை உண்டு. உங்களுக்கு சண்டை என்று வந்தால் காலை வேளையில் வரும். வீடு பற்றிய பிரச்சனை காலையில் பேசக்கூடாது. நாய்க்கடி, வெட்டு காயம், மஞ்சள் காமாலை வந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். திராத வியாதி இருந்தால் மலை மீது உள்ள முருகன் கோவில் வழிபாடு மிக சிறப்பு. நாய், ஆடு, குதிரை வளர்க்கலாம். பூர்வீகத்தில் குதிரை வண்டி வைத்து இருந்தவர்கள் இருப்பார்கள். தொழில் சிறப்பாக இருக்கும். அறுவை சிகிச்சை உண்டு. வெட்டு காயம், தையல் போடும் நிலை ஏற்படும். வாழ்க்கை உயர்வு வேண்டும் என்றால் ஆலய வழிபாடு மிக அவசியம். நல்ல குடும்ப பாங்கன மனைவி அமைப்பு உண்டு. கட்டிய மனைவி கண் கலங்கினால் குடும்பம் சிதையும். வீடு, வாகனம் தானாக அமையும். அறுசுவை உணவுக்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு குடும்பமாக வாழும் நிலை வரும். வேகமான சிந்தனை, வேகமான முடிவு எடுப்பீர்கள். மற்ற நபர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். மற்ற நபர்கள் ஆலோசனை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு போக நாட்டம் ஏற்படும். பிரிந்த நபர்களை ஒன்று சேர்ப்பதில் வல்லவர். நீங்கள் வாழும் வீடு காம்பவுண்டு சுவர் வீடாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள். இளமையில் காதல் ஏற்படும். அடிவயிறு மற்றும் நீர் இழிவு, இரத்த கொத்திப்பு, தலை சுற்றல் நோய் வர வாய்ப்பு உள்ளது. யாரிடமும் உதவி நாட மாட்டீங்க. உங்களை திருமணம் செய்யும் பெண் சுமங்கலியாக சென்று சேர்வார். உங்களிடம் பழகிய நபர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை அமையும். முன் ஜென்மத்தில் பழகிய பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக அமையும். தோல்வியும் சறுக்கல் உங்கள் வாழ்க்கை வெற்றி படிக்கட்டுகள். நீர்நிலைகளில் கண்டம் உண்டு. முன்னோர் சொத்து கிடைத்தாலும் வேண்டாம் என்று சொல்வர்கள். பெரிய மனிதர் நட்பு, ஆலய தரிசனம் பழக்கம் இருக்கும். உயர்ந்த பதவிகளுக்கு தயார்படுத்திக் கொள்வீங்க. குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பீங்க. குலதெய்வ நிர்வாக பொறுப்பு கிடைக்கும். சுயதொழில் என்றாலும் வேலை என்றாலும் தனித்தன்மை உடன் வெற்றி கிடைக்கும். தரம் அற்ற நபர்களிடம் மட்டும்தான் உங்கள் விஷயத்தை பகிர்வீங்க. வீட்டில் ஆலோசனை செய்ய மாட்டீங்க. நல்ல குடும்ப தலைவன், அப்பாவாக இருப்பீங்க. போக நாட்டம் உங்கள் மனப்பரத்துக்கு சமமாக இருக்கும். பெண்களை திருப்திப்படுத்தி விடுவீங்க. ஆவணி மாதம் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும். வாழ்க்கை மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கும். அமானுஷ்ய சக்தி அதிகம் இருக்கும். விபத்துக்கள், வழக்குகள் உண்டு. இன்சூரன்ஸ், சொந்த வீடு உண்டு. வாடகை வருமானம் உண்டு. திருமணம் பின் வாழ்க்கை உயர்வு கிடைக்கும். மனைவியால் வருமானம் கிடைக்கும். மனைவி மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனைவி பெயரில் தொழில் வைக்க வேண்டும். உடன் பிறப்புகள் சற்று தள்ளி இருப்பதே நல்லது. சுற்று சுவர் வைத்து வீடு கட்டினால் சண்டை வரும். உடன் பிறப்பு மூலம் சண்டை உண்டு. காது,
கண் மூக்கு பிரச்சனை வரும். சொந்த வீடு உண்டு, அடுத்த நபர்களை வாழ வைப்பீங்க. நீங்க போய் இடம் வாங்கினால் உடனே விற்பனை ஆகிவிடும், மற்றவரும் வாங்கி விடுவாங்க. நீங்க குடியிருக்கும் வீடு பக்கத்தில் பூட்டிய வீடு ஒன்று இருக்கும். நீங்க பிறந்த வீடு பெரிய வீடுதான். உங்கள் முன்னோர் அரசாங்கம், கோவில் நிர்வாகம் செய்த நபர்களாக இருப்பாங்க. தந்தை ஆன்மீக நாட்டம் உடைய நபர்களாக இருப்பார்கள். விவசாயம், கோவில் கும்பாபிஷேகம் செய்த நபர்கள் இருப்பார்கள். தந்தை வழி உறவு மூலம் ஊனமுற்ற நபர்கள் இருப்பார்கள். தந்தை மூலம் விரயம் உண்டு. தூரம் யாத்திரை சென்ற நபர்கள் இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யும் எண்ணம் அதிகம் இருக்கும். ஆண் குழந்தை உண்டு. ஞாயிறு, வியாழன்கிழமை நல்ல காரியம் செய்தலும் விருத்தி உண்டு. வியாழன் கோவில் வழிபாடு மிக சிறப்பு. பவளம், மாணிக்கம், புஷ்பரகம் முறையாக அணிந்தால் வாழ்க்கை சிறப்பு அடையும். குலதெய்வ வழிபாடு, பிதர்கள் வழிபாடு அவசியம். ஐப்பசி, கார்த்திகை மாதம் திருமணம் தவிர்க்க வேண்டும். புது வீடு கட்டி செல்லும் போது வைகாசி மாதம் நிறைய நன்மைகள் கிடைக்கும்.